நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாளையும் இறுதி நோன்பையும் அடைந்த நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நம் மீது அல்லாஹ் கடமையாக்கிய இஷா தொழுகையையும் இரவு தொழுகையையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மரணத்துக்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை அதுதான் நமக்கு நிரந்தரமானது என்பதையும், இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, வீணானது, விளையாட்டானது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா இந்த துனியாவுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு மறுமையின் வீடு மிக மேலானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி மறுமையின் வீடான மறுமையின் வாழ்க்கை அதுதான் நிரந்தரமான சிறப்பான வாழ்க்கை என்பதையும், இந்த துனியா வாழ்க்கை அற்பமானது, வீணானது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வல் துக்ஸிரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆখিরাতু கைரு வ அப்கா. இந்த உலக வாழ்வை நீங்கள் விரும்புகிறீர்கள், இந்த துனியா வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பானது, நிலையானது மறுமை வாழ்க்கை தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்குமே நிரந்தரமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை. மூமின்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு சிறப்பான, சந்தோஷமான, நிலையான வாழ்க்கை. காஃபிர்கள், பாவிகளுக்கு அந்த நரகம் மிக கொடூரமான வேதனை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பித்து, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய செயல்பாடுகளை, அவன் செய்யக்கூடிய செயல் குறிப்புகளை அவனுடைய கழுத்தில் மாட்டியிருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற தீமைகள் எல்லாமே நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படுகிற கண்ணியத்திற்குரிய எழுத்தாளர்களான, அந்த சங்கை மிக்க எழுத்தாளர்களான மலக்குகளால் பதிவு செய்யப்படுகிறது. நாம் தினமும் எத்தனை நன்மையான காரியங்களை செய்கிறோம், எத்தனை நன்மையான காரியத்தில் ஈடுபடுகிறோம், எத்தனை பாவங்களை செய்கிறோம் என்பதை நம் கூடவே இருக்கக்கூடிய அந்த சங்கை மிக்க எழுத்தாளர்களான கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாம் பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய பார்வைகள், நாம் விடிந்ததிலிருந்து, அதாவது உறக்கத்திலிருந்து, விழித்ததிலிருந்து இரவு உறங்குகிற வரைக்கும் நம்முடைய பார்வைகள், நாம் எதை எதை பார்த்தோம், நாம் எதை எதை பேசினோம், என்னென்ன செயல்களில் ஈடுபட்டோம், அது எல்லாமே நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சங்கை மிக்க எழுத்தாளர்களான மலக்குகளால் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்த எந்த ஒரு காரியத்தையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத் என்ற அந்த வானவர் எப்படி நம்ம உயிரை வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாரோ, நமக்கென்று அல்லாஹ் நியமித்திருக்கிற மலக்குல் மௌத் என்ற உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் இருக்கிறாரே, அவர் எப்படி நம் உயிரை வாங்குகிற விஷயத்தில், நம்முடைய ரூஹை கைப்பற்றுகிற விஷயத்தில் உறுதியாக இருப்பாரோ, கவனமாக இருப்பாரோ, அதே போன்று நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற கிராமன் காத்திபீன் என்ற அந்த சங்கை மிக்க வானவர்கள் நாம் செய்கிற நல்லறங்கள், நாம் செய்கிற தீமைகள், அது சிறிதாக இருந்தாலும், பெரிதாக இருந்தாலும், அணுவளவு இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும், எல்லா நன்மைகளையும், எல்லா தீமைகளையும் அந்த மலக்கு எழுதி கொண்டிருக்கிறார், பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து எதுவுமே தப்பாது. நாம் பேசின பேச்சு, நாம் பார்த்த பார்வை, நாம் செஞ்ச செயல் எல்லாமே அது கிராமன் காத்திபீன் என்ற அந்த மலக்கால் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். அவர் பதிவு செய்யப்படுறது, அவர் கூட இருந்து நாம் செய்கிற செயல்கள், நாம் பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் கவனித்து எழுதுவது, பதிவு செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும்,
அல்லாஹ்வும் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் இன்னைக்கு உலகம் முழுக்க எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களும் ஒவ்வொருவரும் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, மனசில் என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒன்று விடாமல் தனித்தனியாக அறிந்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வை போன்று அனைத்தையும் அறியக்கூடியவன் யாரும் கிடையாது. அப்போ அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வும் நம்மளை கண்காணிக்கிறான். நமக்கென்று நியமிக்கப்பட்ட கிராமன் காத்திபீன் என்ற மலக்கும் நாம் செய்கிற செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறதா சொல்கிறான். கிராமன் காத்திபீன் என்ற மலக்கு நம்மளை கண்காணித்து நாம் செய்கிற நன்மை தீமைகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயமாக நாம் செய்கிற செயல்களை எல்லாம் அல்லாஹ் நமக்காக ஒரு ஏட்டை, ஒரு செயல் குறிப்பை நம்முடைய கழுத்தில் மாட்டியிருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரா பனு இஸ்ராயில் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 17வது சூரா 17வது அத்தியாயத்தில் உள்ள 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்ல இன்சானின் அல் ஜம்னாஹு தாயிரஹு ஃபி உனூகிஹி வ நுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனுடைய அல்லாஹ் படைச்ச ஒவ்வொரு மனிதனின் செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கிறோம். நம்முடைய செயல் குறிப்பு நம்மளை விட்டு தூரமாக எதுவும் இல்லை, நம்ம கழுத்தில் மாட்டியிருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். கழுத்தில் மாட்டினது தெரியலையே, கையை வச்சு பார்த்தா இல்லையே, பார்த்தா தெரியலையே, தொட்டா தெரியலையே நாம் நினைக்கலாம். நமக்கே தெரியாமல், நாம் பார்க்க முடியாமல், நம்ம உணர முடியாமல், நாம் தொட முடியாமல், நம்ம ஒவ்வொருத்தருடைய கழுத்துலையும் நம்முடைய செயல் குறிப்பு அல்லாஹ் மாட்டியிருக்கான். நம்ம கழுத்தில் மாட்டியிருக்கிறது நமக்கு தெரியாது, அதை நாம் பார்க்க முடியாது, அதை நாம் உணர முடியாது, அதை நாம் தொடவும் முடியாது. ஆனால் அல்லாஹ் அதை மாட்டியிருக்கான். அதில் எல்லாமே வரையப்பட்டு எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதனை அல்லாஹ்வும் கண்காணிக்கிறான். கிராமன் காத்திபின் மலக்கும் அவரை அல்லாஹ் நியமித்த அந்த மலக்கு ஒவ்வொரு மனுஷனையும் கண்காணித்து அவன் செய்கிற நன்மை தீமைகளை எழுதிக்கிட்டு இருக்காரு. போதாக்குறைக்காக, பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனின் கழுத்திலும் அவனுடைய செயல் குறிப்பை மாட்டியிருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் நாளில் அவனுக்காக நாம் ஒரு ஏட்டை வெளிப்படுத்துவோம். மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒரு ஏட்டை வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக்கொள்வான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஏட்டை அல்லாஹ் வெளிப்படுத்தி அந்த ஏடு திறக்கப்பட்ட நிலையில் அவன் பெற்றுக்கொள்வான். மற்றொரு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், சிலருக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படும், சிலருக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும். வலது கரத்தில் வாங்கியவர்கள் கண்ணியமானவர்கள், அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கவாசிகள். இடது கரத்தில் அவமரியாதை செய்து அவமானப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டாங்களே, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இழிவாக அந்த கித்தாபை, அந்த செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்ட செயல் பதிவேட்டை இடது கையில் வாங்கினாங்களே, அவங்க நஷ்டவாளிகள், நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான். இந்த 17வது சூறாவான பனு இஸ்ராயில் சூறாவில் உள்ள அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்ர கிதாபக கஃபா பி நப்சிக யௌம அலைக ஹசீபா. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உன்னுடைய புத்தகத்தை படித்துப்பார். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மனுஷனும் கையில் வாங்கிடுவான். நல்லவங்க வலது கையில் வாங்குவாங்க, பாவிகள் தீயவர்கள் இடது கையில் வாங்குவார்கள். வாங்கிய உடனே அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளை வச்சு அல்லாஹ் சொல்ல வைப்பான், இன்று உன்னுடைய புத்தகத்தை நீ உன் கையில் வாங்கிய உன் செயல்கள் எல்லாம் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை படித்துப்பார் என்று சொல்லப்படும். இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே
கணக்கு அதிகாரியாக, கணக்கு சொல்லக்கூடிய அதிகாரியாக இருக்க போதுமானதாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் எதிரி தெரியுமா? மறுமையில் இன்னொருத்தன் அல்லாஹ் எதிரியாக கொண்டாந்து நிப்பாட்ட மாட்டான். மகிஷரில் போய் நாம் நிற்கும்போது, அந்த ஆகிரத்தில் நிற்கும்போது, இந்த உலகத்தில் இன்னொரு மனுஷன் அல்லாஹ் நமக்கு எதிரியாவோ சாட்சியாவோ வாக்கு மூலமாகவோ அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எதிரி யாருன்னு கேட்டால் நம்ம நப்சு தான் எதிரி, நம்ம ஆத்மா, நம்ம உயிர் தான் நமக்கு எதிரி. நம்ம கண் எதிரி ஆயிரும் மறுமையில், நம் காதுகள் நமக்கு எதிரி ஆயிரும், நம் கைகள் நமக்கு எதிரி ஆயிரும், நம்ம கால்கள் நமக்கு எதிரி ஆயிரும், நம்ம உடம்பில் உள்ள தோள்கள் நமக்கு எதிரிகளாகவே மறுமையில் மாறிவிடும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நமக்குன்னு அல்லாஹ் கொடுத்த கண்கள், காதுகள், கைகள், கால்கள், தோள்கள் எல்லாமே நமக்கு எதிரியாக மாறிடும். நம்ம ஆத்மா என்ற அந்த உயிரும் நமக்கு எதிரியாக இருக்கும். அப்போ அந்த எதிரினா எப்படி எதிரி? கணக்கு சொல்லக்கூடிய எதிரி, கணக்கு அதிகாரியாக ஓ ஆத்மாவே உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிட்டு நேர்வழி அடைந்த மக்களின் நிலைமை என்ன, வழிகேட்டில் சென்ற மக்களின் நிலைமை என்ன என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மனிஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லிநஃப்ஸிஹி வமன் தல்ல ஃபஇன்னமா யுலில்லு அலைஹா வலா தஸிரு ஸிரத்து வஸ்ர உஹ்ரா வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபுஅஸ ரசூலா. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எவன் நேர் வழியில் செல்லுகிறானோ, அல்லாஹ் காட்டிய அந்த நேர் வழியை அதுதான் சத்தியம் என்று புரிந்து, அதுதான் உண்மையான நேர்வழி என்று தெரிந்து எவன் அல்லாஹ் காட்டிய அந்த நேர் வழியில் செல்லுகிறானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்லுகிறான். நேர்வழியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க நன்மைக்காக தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் நேர்வழியில் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? அல்லாஹ்வுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. இஸ்லாத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? ஒரு நன்மையும் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா, அதாவது சாதாரணமானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்கள யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களில் யாராவது ஒருத்தர் சத்திய மார்க்கத்துக்கு வந்தால் அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. 100 பேரில் 101வது ஆள், 1000 பேரில் 1001வது ஆளுங்கிற மாதிரி கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஒரு பிரபலமான ஆள், சினிமா நடிகரோ அல்லது அரசியல்வாதியோ, முக்கியமான சமூகத்தில் எல்லாருக்கும் பரிச்சயமான பழக்கப்பட்ட அறிமுகமான ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அது பெருசாக பேசப்படும், பெருசாக அது போற்றப்படும். உண்மையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால், எவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுறானோ அவன் சத்திய மார்க்கத்துக்கு வந்துடுவான். அது யாருக்கு நன்மைனா அல்லாஹ்வுக்கு நன்மை இல்லை, இஸ்லாத்துக்கு நன்மை இல்லை, முஸ்லீம்களுக்கு நன்மை இல்லை. நேர்வழிக்கு வந்தான் பார், அவனுக்கு தான் நன்மை. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். எவன் நேர்வழியில் செல்கிறானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான். எவன் வழிகேட்டில் செல்கிறானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான். வழிகேட்டில் செல்றவன் தனக்கு எதிராக கேடு விளைவித்து கொண்டான். நேர் வழியில் செல்பவன் தனக்கு நன்மையாகவே, தன்னுடைய நன்மைக்காகவே நேர் வழியில் செல்கிறான். ஒருவனுடைய பாவ சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். ஒருத்தன் பாவத்தை செஞ்சா அந்த பாவத்துக்கு அவன்தான் சுமை, அந்த பாவத்துக்கு அவன்தான் அல்லாட்ட தண்டிக்கப்படுவான், அல்லது மன்னிக்கப்படுவான், அல்லது விசாரிக்கப்படுவான். ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தன் அல்லாஹ் பாவியாக ஆக்க மாட்டான். உதாரணத்துக்கு தந்தை செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் பிள்ளையை தண்டிக்க மாட்டான். பிள்ளைகள் செஞ்ச பாவத்துக்கு தாய் தகப்பன் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒழுங்கா வளர்க்கலனா அதுக்கு அல்லாட்ட விசாரணை இருக்குது, அது வேற. தாய் தகப்பனை பிள்ளைங்க சரியா பார்க்கலனா அதுக்கு அல்லாட்ட விசாரணை இருக்குது, தண்டனை இருக்குது, அது வேற. தாயும் தகப்பனும் தனிப்பட்ட முறையில் அவங்க செஞ்ச பாவத்துக்காக பிள்ளைகளை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் செய்த பாவத்துக்காக தாய் தந்தையரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒருவனுடைய பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு உள்ளது, அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு உள்ளது. ஒருத்தன் நன்மையை இன்னொருத்தன் சுமக்க முடியாது, ஒருத்தன் பாவ சுமையை இன்னொருவன் சுமக்க முடியாது என்பதை இந்த வசனத்தில் ஒருவனுடைய பாவ சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நம் தூதரை, நம்முடைய ரசூலை அனுப்பாத வரையில் நாம் எவரையும் வேதனை செய்வதில்லை. ஒரு கூட்டம்
கூட்டத்தை அல்லாஹ் தண்டிக்கிறான், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிக்கிறான், வேதனைப்படுத்துகிறான், ஒரு பாவியை அல்லாஹ் தண்டிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய தூதர், அவனுடைய ரசூல் அனுப்பப்பட்ட பிறகுதான் தண்டிக்கப்படுவான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் நேர்வழியில் இருப்பது நம்முடைய நன்மைக்காகத்தான் நேர்வழியில் இருக்கிறோம். நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவது நம்முடைய நன்மைக்காகத்தான் பின்பற்றுகிறோம். நாம் அல்லாஹ்வுக்காக நல்லறங்கள் செய்வது நம்முடைய நன்மைக்காகத்தான் நல்லறங்கள் செய்கிறோம். நாம் செய்கிற நன்மை தீமைகள் அனைத்தையுமே அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். கிராமன் ஹாத்திபீன் என்ற மலக்குகள் நம் கூட இருந்து நம்மை கண்காணித்து நாம் செய்கிற செயல்கள் பேச்சுக்களை எழுதி கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்ட ஏட்டை நம்முடைய கழுத்தில் அல்லாஹ் மாட்டியிருப்பதாக அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய விசாரணை, அவனுடைய தண்டனை மறுமையில் மிக கடினமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த அல்லாஹ்வின் கடுமையான தண்டனைக்கும் அல்லாஹ்வின் கடுமையான விசாரணைக்கும் பயந்து இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் மாறு செய்யாத மக்களாகவும், மறுமையை கண்டு பயப்படக்கூடிய மக்களாகவும், மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய வேதனைக்கு துன்பத்துக்கு பயந்து மறுமையை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக நாம் வைத்திருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்லது செஞ்சு வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து நல்லது செஞ்ச காரணத்தினால் மறுமையில் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.